45 நாட்களுக்குள் அதற்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு தேவையான தேர்வுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய முதல்வர் மற்ற மாநிலங்களிலே இல்லாத அளவிற்கு நேரடியாக மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் அரசு துறை அதிகாரிகளை சென்று தன்னுடைய மனுக்களை கொடுத்த கட்டத்தை மாற்றி அரசு துறை அதிகாரிகள் மக்களுடன் சென்று மனுக்களை பெறக்கூடிய இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதனுடைய அடிப்படையிலே வர இருக்கக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் மனுக்களை கொடுப்பதற்கு மக்களே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வருடைய பணியினை எளிதாக மக்கள் அரசின் சேவைகளை பெறுவதற்காக இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், அதேபோல பூண்டி ஒன்றியம், நம்முடைய நேற்று கோடிப்பட்டி பேரூராட்சி, நேற்று எல்லாபுரம் ஒன்றியத்தில் வடமதுரை ஊராட்சி, இன்று புதுக்குடிப்பட்டி ஊராட்சி என இந்த வாரம் முழுமைக்கும் ஒவ்வொரு முகாம்களை அமைத்து அத்துணை கிராமங்களுக்கும் இந்த சேவை சென்றடையும் வகையிலும் அதேபோல பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் அத்துணை மக்களும் அரசின் சேவைகளை பயன்படுத்துவதற்கான இந்த திட்டத்தை வழிவகுத்து இன்றைக்கு அத்துணை துறைகளும் அந்தந்த கிராமங்களுக்கு சென்று இந்த பணியை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட்டாட்சியர் அவர்களுக்கும் அதேபோல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருவருக்கும் அரசு துறை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நிகழ்வுகளுக்கு செல்வதெல்லாம் பார்க்கிட்டு அரசு துறை அதிகாரிகள் மிக ஆர்வத்தோடு மிக உள்ளார்ந்த மனதோடு இந்த பணியினை அத்துணை பகுதிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணியினை அது மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று நேரடியாக மக்களை சந்தித்து அங்கேயும் குறைகளை கேட்டறிந்து அந்த பணிகளை அங்கேயும் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு திட்டமும் பல்வேறு திட்டங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய மக்கள் அத்துணை பேரும் தகவல் தொழில்நுட்பம், ஊடகங்கள் அத்துணையும் அறிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே என்ன பணிகள் நடைபெறுகிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்திருக்கின்றார்கள். அத்துணையும் கடந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக கல்வித்துறையை நாம் எடுத்துக் கொள்வதற்கான நாகராஜன் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதேபோல கல்வித்துறையிலே பல மாற்றங்கள். நான் இந்த ஆண்டு கல்வி ஆண்டு துவக்கத்திலே சென்று ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று பார்த்தேன். ஒவ்வொரு கடந்த ஆண்டு காலத்திலெல்லாம் பள்ளிகள் துவக்கப்படும். ஆனால் பள்ளி உபகரணங்கள், அது புத்தகமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழங்கக்கூடிய காலணிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழங்கக்கூடிய சீருடைகளாக இருந்தாலும் சரி, உபகரண பொருட்களாக இருந்தாலும் சரி, பள்ளி துவங்கப்பட்டு பல நாட்கள் கழித்துதான் அந்த பொருட்கள் எல்லாம் வழங்கப்படும். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளி துவக்கிய நாளே தமிழகம் முழுமையிலும் அந்த பொருட்கள் அன்றைக்கே வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு அந்த கல்வி தன்மையை உயர்த்துவதற்கான திட்டங்களை வழிவகுத்திருக்கிறார்கள். அதே போல தமிழ் முதல்வர் திட்டம் மாணவர்களுடைய திறன் கல்வி அறிவை பெற்றிருக்கலாம். அவர்கள் திறன் வளர்ச்சி பெறுவதற்காக நான் முதல்வர் என்கின்ற திட்டம். அதே போல ஆரம்ப கல்வி பணிகள்